friends, welcome to London Tamil Kitchen. இன்றைக்கு நான் எல்லாருக்கும் விருப்பமான ஒரு ரெசிபியோட வந்திருக்கிறேன். என்னன்னு கெஸ் பண்ணுங்க பாருங்க. ஸ்பைசியான மிக்சர் எப்படி செய்யறேன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் பாப்போம் வாங்க. 250 கிராம் கடலைப்பருப்பு, 250 கிராம் கொண்டக்கடலை எடுத்து தனித்தனியாக எடுத்து ஊற வைக்கணும். நான் ஓவர் நைட் ஊற விட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அட்லீஸ்ட் 8 to 12 hours ஊற விட்டு எடுக்கணும். சுண்டலையும் கடலைப்பருப்பையும் தனித்தனியாக தண்ணியை வடித்து எடுக்கணும். நீங்கள் வெயிலில் காய விட்டு எடுத்தீங்களன்னு சொல்லி சொன்னாலும் ஈரம் நல்லா காஞ்சுதுன்னு சொல்லி சொன்னால் பொரிச்செடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ விண்டர் டைம்ன்றதால் நான் கடலைப்பருப்பையும் சுண்டலையும் தனித்தனியாக டிஷ்யூ ஒன்றில் பரவி காய விட்டுருக்கிறேன். அடுப்பை மீடியம் ஹீட்டில் ஆன் பண்ணி விட்டு எண்ணெயை கொதிக்க வச்சிருக்கிறேன். எண்ணெய் சூடாகினா பிறகு கடலைப்பருப்பை போடுறேன். இடைக்கிட கிளறி விடணும். கடலைப்பருப்பு இப்படி கோல்டன் கலராக பொரிஞ்சு வந்த உடனே நாங்கள் இறக்கணும். எண்ணெயில இருந்து எடுத்துடணும். கொண்டக்கடலையை எப்படி வெடிக்காமல் பொரிக்கலாம். இந்த கொண்டக்கடலைன்ற இந்த மூக்கு மாதிரி நுனி இருக்குதுல்ல, அந்த நுனியை இப்படி நாங்கள் பிச்சை எடுத்துட்டு பொரிச்சோம்னு சொல்லி சொன்னால் சுண்டல் வெடிக்காது. அடுத்ததா கொண்டக்கடலையை போட்டு பொரிக்கிறேன். இடைக்கிட கிளறி விடணும். கொண்டக்கடலை முக்காப்பதத்துக்கு பொரிஞ்ச உடனேயே மிதக்க தொடங்கிடும். நாங்கள் நல்ல பொன்னிறமாக வர விட்டு தான் வடிச்செடுக்கணும். அமர்த்தி பார்க்க ஹாட்டாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் இந்த கொண்டக்கடலை கோல்டன் கலருக்கு வந்துட்டுது. அமர்த்தி பார்ப்போம். அமர்த்தி பார்க்க இங்கே முறுமுறாண்டு இருக்குது, ஹாட்டாக இருக்குது. நான் இனி எண்ணெயில இருந்து வடிச்செடுக்கிறேன். கொண்டக்கடலை ஒன்றும் வடிக்கையில் பார்த்தீங்களா. 350 கிராம் உடைச்ச கச்சான் எடுத்து வச்சிருக்கிறேன். 150 கிராம் பாதி கஜு அல்லது நீங்கள் முழு கஜுவும் எடுக்கலாம். கஜு நீங்கள் கூட போட்டிங்களா டேஸ்டாக இருக்கும். அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டுக்கும் லோ ஹீட்டுக்கும் இடையில விட்டு எண்ணெயை கொதிக்க வச்சிருக்கிறேன். எண்ணெய் கொதிச்சா பிறகு கஜுவை போட்டு பொரிக்கிறேன். கஜு கோல்டன் கலராக வருந்தனைக்கும் பொரித்தோணும். கஜு கோல்டன் கலராக பொரிஞ்சு வந்துட்டுது. நான் வடிச்செடுக்கிறேன். இப்படி ஒரு வடிக்கில்ல வச்சு பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அல்லது கஜு கருகிடும் நீங்கள் எடுக்கிறதுக்குள்ள. கச்சான பொரிச்செடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் இந்த கச்சான் கொஞ்சம் டார்க் கலராக வந்திருக்குது. இது தோலோட பொரிச்சபடியாக கோல்டன் ப்ரௌன் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்படி டார்க் கலராக வரும். இப்போ நான் வடிச்செடுக்கிறேன். நட்ஸ் எல்லாம் பொரிச்செடுத்துட்டேன். இடைக்கிட டிஷ்யூ போட்டிருக்கிறேன். டிஷ்யூ போட்டால் இந்த நட்ஸில் இருக்கிற ஆயில் எல்லாம் டிஷ்யூவுக்கு வந்துடும். 5 உள்ளிப்பல் எடுத்து தோல் உரித்து கழுவி நீட்டாக வெட்டி வச்சிருக்கிறேன். கருவேப்பிலையும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுக்கலாம். அட்லீஸ்ட் 5 நட்டு கருவேப்பிலையும் எடுக்கணும். எடுத்து கழுவி காய விட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மீடியம் ஹீட்டில் ஆன் பண்ணி விட்டு எண்ணெயை கொதிக்க வச்சிருக்கிறேன். கருவேப்பிலையை பொரிச்சு எடுக்கிறேன். நல்லா முருகலாக பொரிச்சு எடுக்கணும். கருவேப்பிலையை அப்படி முறிக்கல ஈஸியாக முறியக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்போ கறிவேப்பிலை பொரிஞ்சிட்டு வடிச்சு எடுக்கிறேன். அடுப்பை லோ ஹீட்டில் விட்டு
உள்ளியை பொரிச்சு எடுக்கிறேன். இப்படி ஒரு நெட்டுக்குள்ள உள்ளியை பொரிச்சிங்களான்னு சொல்லி சொன்னால் எடுக்க ஈஸியாக இருக்கும். வடிச்செடுப்போம். உள்ளி பொரிஞ்சு இப்படி கோல்டன் கலராக வர வடிச்செடுக்கணும். மெல்லிசா நீட்டாக வெட்டினீங்களான்னு சொல்லி சொன்னால் உள்ளி குயிக்காக பொரிஞ்சிடும். 1 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேன். தோலை உரிச்சு எடுக்கணும். மரவள்ளி கிழங்க கழுவி பாதியாக்கி போட்டு வச்சிருக்கிறேன். நல்ல கொதி சுடுதண்ணி விடணும். இந்த சுடுதண்ணியில் மரவள்ளி கிழங்கு அமிழ்ந்து நிற்கணும். மரவள்ளி கிழங்குக்கு மேலே சுடுதண்ணி நிற்கத்தக்கதாக விடணும். மூடியால் மூடி 10 அல்லது 15 நிமிஷம் வரை ஊற விடணும். மரவள்ளி கிழங்க தண்ணியை வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன். மரவள்ளி கிழங்கு இப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இந்த சைட்டில் அவிஞ்ச மாதிரி வந்திருக்குது. சுடுதண்ணியில் போட இப்படித்தான் வரும். இனி வெட்டி எடுக்கணும். மெல்லிய துண்டுகளாக வெட்டி எடுக்கணும். பொரியலுக்கு வெட்டுற மாதிரி இந்த ஷேப்லையும் வெட்டி எடுக்கலாம், அல்லது இப்படி காஃபாக வரத்தக்கதாகவும் வெட்டி எடுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் வெட்டி எடுங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணணும். அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டில் விட்டுருக்கிறேன். எண்ணெயை கொதிக்க வச்சிருக்கிறேன். எண்ணெய் கொதிச்சா பிறகு வெட்டி வச்சிருக்கிற மரவள்ளி கிழங்க போடுறேன். இடைக்கிட கிளறி விடணும். பொன்னிறமாக வரத்தக்கதாக பொரிச்சு எடுக்கணும். மரவள்ளி கிழங்கு பொரிஞ்சா பிறகு இப்படி மிதந்து வரும். கலரையும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்ல கோல்டன் கலராக வந்துட்டுது. இப்போ வடித்து எடுக்கிறேன். இப்போ மிக்சருக்கான பூந்தி செய்ய போகிறேன். 200 கிராம் கடலைமா, 2 டேபிள் ஸ்பூன் வறுக்காத அரிசிமா, 1/4 டீஸ்பூன் உப்பு. எடுத்து வச்சிருக்கிற எல்லா பொருட்களையும் ஒரு டிஷ்ஷுக்குள்ள போடுறேன். விஸ்கால எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். மிக்ஸ் பண்ணின பிறகு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக விட்டு கரைச்செடுக்கணும். இப்படி தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக கரைச்செடுக்கணும். கண்ணகப்பையால் வடிஞ்சு போகக்கூடிய மாதிரி இருக்கணும். நீங்கள் விருப்பம் என்று சொல்லி சொன்னால் 2 ஸ்பிஞ்ச் அப்பச்சோடாவும் போடலாம். அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டில் விட்டுருக்கிறேன். எண்ணெயை கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ பூந்தி போட போகிறேன். பூந்தி போடுறதுக்கு இப்படி ஒரு கண்ணகப்பை வேணும், அல்லது நீங்கள் இப்படி துளையுள்ள ஏதாவது ஒரு தட்டண்டாலும் எடுக்கலாம். ஒரு கரண்டியால் பூந்தி மாவை கிள்ளி இப்படி பரவி ஊற்றணும். பூந்தி எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? நான் அப்பச்சோடா போடாமலே பூந்தி நல்ல உருண்டையாக வந்திருக்குது. பூந்தி பொன்னிறமாக வந்த உடனே வடிச்சு எடுக்கணும். இப்படி பூந்தியை அமர்த்தி பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். ரெண்டு டீஸ்பூன் ஓமம் எடுத்து வச்சிருக்கிறேன். சுடுதண்ணி ஊற்றி ஓமத்தை 10 நிமிஷம் ஊற விடணும். 150 கிராம் அவிச்ச கோதுமை மா, 300 கிராம் கடலைமா, 2 மாவையும் நல்லா அரைச்சு எடுத்து வச்சிருக்கிறேன்.
1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் எடுத்து வச்சிருக்கிறேன். ஓமப்பொடி செய்ய போகிறேன். எடுத்து வச்சிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஒரு பாத்திரத்துக்குள்ளே போடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஓம தண்ணியை வடித்து விடுகிறேன். தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் விரும்பினா லூக் வார்ம் வாட்டர், அதாவது நிகச்சூட்டு தண்ணி விடலாம். நான் நார்மல் தண்ணி தான் விடுகிறேன். ஹீட் பண்ணையில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு இடியப்பமா பதத்துக்கு குழைச்செடுக்கணும். இப்படி கையில் ஒட்டாத பதத்துக்கு மாவை குழைச்செடுக்கணும். 225 ml தண்ணி விட்டு குழைச்சி வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு குழையுங்கோ. உரல் எடுத்து ஓமப்பொடி அச்சு போட்டு வச்சுக்கிறேன். ஓமப்பொடி அச்சில் சின்ன கண்ணும் இருக்குது, பெரிய கண்ணும் இருக்குது. நான் பெரிய கண் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சைஸை யூஸ் பண்ணுங்கோ. மாவை எடுத்து உரலுக்குள்ளே போடுறேன். அடுப்பு ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டில் விட்டு இருக்கிறேன். எண்ணெய் சட்டிக்குள்ளேயே ரவுண்டாக பிழிஞ்சு விடுகிறேன். உடனே கிளறக்கூடாது. கொஞ்சம் புரிஞ்சா பிறகு மற்ற சைட்டுக்கு திருப்பி விடணும். எப்படி நெட் மாதிரி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இப்படி நெட் மாதிரி வந்ததுன்னு சொல்லி சொன்னால் தான் உடைக்க ஈஸியாக இருக்கும். 2 சைட்டும் பொன்னுரமாக வேகி வந்த உடனே நாங்கள் எண்ணெயில் இருந்து எடுக்கணும். பொரிச்சு வச்சுருக்கிற எல்லாத்தையும் நான் தனித்தனியாக ஒரு பேக்குக்குள்ளே போட்டு டிஷ்யூவையும் போட்டு கட்டி வச்சுருக்கிறேன். 2-3 டேஸுக்கு பிறகு தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்படி செய்தோம்னு சொல்லி சொன்னால் ஆயில் குறைவாக இருக்கும். மிக்சரை மிக்ஸ் பண்ண போகிறேன். பொரிச்சு வச்சுருக்கிற நட்ஸை போடுறேன். உங்களுக்கு நிறைய டிஷ்யூ போட்டேன் நான். அப்போ தான் இந்த பொரிச்ச நட்ஸில் இருக்கிற ஒயிலை இந்த டிஷ்யூ இழுத்துடும். பூந்தியை போடுறேன். பொரிச்சு வச்சிருக்கிற மரவள்ளி கிழங்கு, பொரிச்ச உள்ளியும் கருவேப்பிலையும் போடுறேன். ஓமப்பொடியையும் சின்ன சின்ன முறிச்சு போடணும். ஓமப்பொடியை முறிச்சு போட்டுட்டேன். முப்பத்தஞ்சு செத்தல் மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற அளவு செத்தல் மிளகாய் எடுங்கோ. 3 டீஸ்பூன் உப்பும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுங்கோ. அடுப்பை மீடியம் ஹீட்டுக்கும் லோ ஹீட்டுக்கும் இடையில் விட்டு மிளகாயை வறுத்தெடுக்கணும். மிளகாய் முருகி வரணும். அப்போ தான் அரைக்க பவுடராக வரும். மிளகாய் வறுவட்டுட்டுது. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் உப்பை போடுறேன். அந்த சட்டியின் ஹீட்டிலேயே மிளகாயும் உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். கிரைண்டர் கப்புக்குள்ளே போட்டு நல்ல பவுடராக அரைச்செடுக்கணும். அரைச்செடுத்துட்டேன். கொஞ்சம் கட்டை மாதிரி இருக்கிறபடியாக நான் அரிச்சு தான் போட போகிறேன். அரைச்சி வச்சிருக்கிற மிளகாயும் உப்பையும் இப்படி அரைச்சி போடுறேன். நாங்கள் நல்ல தூளாக தான் போடணும், கட்டை இல்லாமல் அரைச்சி போடுறேன். இப்போ நல்லா குலுக்கி மிக்ஸ் பண்ணணும். நல்லா குலுக்கி மிக்ஸ் பண்ணி விடணும். ஸ்பைசியான மிக்சர் ரெடி. ஸ்பைசியான மிக்சர் ரெடி ஆகிட்டுது. எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு அமேசிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.